ஜனநாயக முறையில் ஆங்கிலேயரின் ஆதிக்கப்பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் இன்று. மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது பணிவான சுதந்திர தின வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டவர்களாய் திகழ்ந்து டாக்டர் கலாம் கனவில் கண்ட இந்தியாவை புதுப்பிக்க போகும் மாணவர்களான எதிர்கால தலைவர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். வளர்ந்து வரும் பாரதத்தை வளர்ந்த நாடாய் மாற்றுவதில் மாணவர்களின் பங்கு என்ன என்பதுதான் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு. இன்றைக்கு இந்தியா எங்கே உள்ளது? 60 ஆண்டுகளாக இந்தியா புரிந்துள்ள சாதனைகளை பற்றி கூறும் பொழுது பசுமை புரட்சி, கணினி துறையில் உலகமே வியக்கும் அளவுக்கு சாதனைகள், ஜனநாயக குடியரசாக இயங்கி வருது என்று பட்டியலிட்டுக் கொண்டே போனால் இந்த விடுமுறை தினத்தை தூங்கி கழித்ததாதான் தோன்றும். இனி நமது பிரச்சனைகளை அலசுவோம். இன்றைய இந்தியாவின் இன்னல்களை பற்றி கூறும் பொழுது சிங்காரமான ஊரு இது, சென்னைன்னு பேரு, ஊரை சுற்றி ஓடுதையா கூவ மாறு, கட்சிகளும் வாங்கி இங்கே கட்டிடங்கள் வச்சிருக்கு, கஷ்டப்படும் ஏழைகளுக்கு கட்டாந்தரை தான் இருக்கு என்ற மூமேதாவின் கவிதை தான் நினைவுக்கு வருகின்றது. இன்று இந்தியாவின் 3 மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வறுமை, ஊழல், மாற்றம் உருவாக்கக்கூடிய தலைமையின்மை. இந்த 3ஐ சுற்றி பசி, பட்டினி, பஞ்சம், சுகாதார தூய்மையின்மை என்று பல கிளை பிரச்சனைகள். சரி, பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தாக்குவோம். முதலாவதாக வறுமை. இன்றைய இந்தியாவில் ஒரு புறம் மும்பை போன்ற நகரங்கள் சர்வதேச தர வசதிகளோடு மாநகரங்களாய் மாறி வர, மற்றொரு புறம் தாராவி போன்று ஏழை குடியிருப்புகளும் வளர்ந்து கொண்டே போகின்றன. காசி நகர் புலவரின் உரையை காஞ்சியில் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டாலும் நமது ஏழை சகோதரர்களின் பசிப்பினி அலறல் நமது காதுகளுக்கு கேட்கவில்லையா என்ன? இந்த நிலையை மாற மாணவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை சுற்றியுள்ள ஏழை சகோதரர்களின் நிலைமை ஆழ்ந்த வருத்தத்தையும், அந்நிலை மாற வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்ச்சியையும் அளிக்க வேண்டும். அந்த உணர்வு வந்துவிட்டாலே நமது அன்றாட வாழ்வில் உணவின் அருமை தெரியாத அதை வீண் செய்தல், பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்தல் போன்ற பழக்கங்கள் மாறும். பள்ளிகள் முதல் வகுப்பிலிருந்தே சமூக சேவை என்ற ஒரு படிப்பை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் மாணவர்கள் தத்தம் வயதிற்கேற்ப ஏழை குடியிருப்புகளுக்கு சென்று படிப்பறிவு புகட்டலாம். அமெரிக்காவில் கல்லூரி மாணவர்களால் துவக்கப்பட்ட ஆஷா என்ற ஒரு சமூக சேவை குழு இன்றைக்கு உலகெங்கும் கிளைகளோடு நமது நாட்டு குழந்தைகளுக்கு தொடக்க கல்விக்கு பணம் திரட்டி வருகின்றது. இது போன்ற குழுக்களுக்கு நாமும் ஆதரவு செலுத்தலாம். மேலை நாடுகளுக்கு சென்று அங்கேயே தங்கிவிடாமல் நமது நாட்டுக்கு திரும்பி சுய தொழில் துவங்கி வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். நாம் வேலைக்கு சென்ற பிறகு வரும் வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை மைக்ரோ கிரெடிட் வழங்கும் நிறுவனத்திடம் ஒப்படைத்தால் அது பல ஏழை எளிய மக்களுக்கு சொந்த கால்களில் நிற்க தூண்டும். இவை அனைத்தையும் செவ்வனே செய்தால் 2 தலைமுறைகளில் வறுமை ஒழியும். அடுத்ததாக ஊழல். ஆர்டிஓவில் ஓட்டுநர் உரிமம் பெற லஞ்சம், வீடு பதிவு செய்ய லஞ்சம். இந்த நாட்டில் எந்த மூலைக்கு சென்றாலும் ஊழல் தான் என்று நம்முள் எத்தனை பேர் புலம்புவதுண்டு. அந்த நிலையை மாற்ற நான் என்ன செய்தேன் என்று ஒரு பொழுதாவது கேட்டதுண்டா? ஊழலின் முக்கிய காரணம் மாணவ பருவத்தில் வரும் தீய பண்புகளே ஆகும். வீட்டு பாடம் செய்யாவிட்டால் உண்மையை தைரியமாக பொய் பேசாமல் ஒப்புக்கொள்ளுதல், யாரும் பார்க்காத போது சாலையில் எச்சில் துப்புதல், காகிதம் எறிதல் போன்ற பழக்கங்கள் வந்துவிடும். ஏன், கடவுளிடம் கூட லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிப்பது நம் நாட்டு பண்பாடு. நீ எனக்கு தேர்வில் 100 மதிப்பெண் பெற்று தந்தால் நான் உனக்கு 101 தேங்காய் உடைக்கின்றேன் என்று நம்முள் எத்தனை பேர் வேண்டுவதுண்டு. இது போன்ற பழக்கங்களை கைவிட வேண்டும். உண்மை, நேர்மை, தர்மம் நம் ஊனிலேயே ஊறிட வேண்டும். அடுத்த
தலைமை. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அரசியல்வாதிகளாக வேண்டும் என்று கேட்டால் மிக குறைந்த கைகளே எழும்போம் என்பது ஊரறிந்த உண்மை. எனவே நாம் பொறியியல், மருத்துவம் போன்றவையோடு IAS, அரசியல் போன்றவைகளையும் கருதி சிங்கப்பூரை போன்று ஒரு துடிப்பான இளம் அரசியல் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொள்ளும் காரியங்களில் சுய வளர்ச்சியோடு நாட்டு வளர்ச்சிக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும். உதாரணமாக, மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்கள் என்று ஏழை குடியிருப்புகளுக்கு சென்று இலவச சிகிச்சை செய்யலாம். இது போன்று ஒவ்வொரு துறையிலும் நாட்டு முன்னேற்றத்தை இலக்காக கொண்டால் இந்தியா கட்டாய முன்னேற்றம் அடையும் என்பதில் எனக்கு எல்லளவும் மையமில்லை. ஆக இந்த 60ஆம் சுதந்திர தின திருநாள் அன்று என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த ஊழலின் மோகம், வறுமையின் மோகம், தீய தலைகளின் மோகம் என்ற தாகத்தோடும்